ஓகே, பிரைஸ் லார்ட். இயேசுவின் சந்ததியாக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர், ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புது வருஷத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். அப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நிறைய பேர் கேரல்ஸ் போனால கிளாஸஸ் வர முடியல, அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ண முடியல, சர்ச்சில் ப்ரோக்ராம்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதனால் இந்த ஜான்வரியில் பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க. போக நிறையா தான் இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே பண்ணிடுங்க. நம்ம தொடர்ந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதத்தில் பெண்டிங் இருக்கிறவங்களாம் பண்ணிடுங்க. ஏன்னா போன கிளாஸோட அசைன்மெண்ட் வந்து ஒரே ஒருத்தர் தான், ஐ திங்க் ரோல் நம்பர் 48 சாம் மேலேக் மட்டும்தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்ற யாருமே பண்ணி அனுப்பலை. வீடியோ ரைட்டிங் கொஞ்சம் பேர் அனுப்பியிருந்தீங்க, வீடியோவும் சேர்த்து. ஐ திங்க் இன்றைக்கி ஒருத்தர் அனுப்பியிருந்தான்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கிளாஸு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, ஸோ அப்போ இந்த மாதத்தில் பெண்டிங் அசைன்மெண்ட்லாம் பண்ணிடுங்க. சரி, நம்ம வந்து ஜெபித்து நம்ம எப்போதும் ஜெபித்து துவங்கலாம். நம்ம கல்வி முடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்தீர், ரட்சித்தீர். உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை அன்பு கூர்ந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிறேன், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லோரும் கூட எங்கெங்கோ இருக்கிறோம், ஏதோ ஒரு பகுதியில் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இணைந்தது உம்மால் தான் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் அப்பா நாங்கள் எல்லாம் இணைந்து இந்த நாளில் கூட ஒரு சில காலை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது நீங்கள் உம்முடைய கிருபையாக இருக்கிறது, நீங்கள் தந்த ஈவு, உம்முடைய தயவு தகப்படி நீங்கள் ஆசீர்வதிங்க. அதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை எல்லாருக்கும் தடவை ஜெபிக்கிறோம். இதை ஒழுங்காக சொல்லித்தர வேண்டிய ஞானத்தை எனக்கு நீங்கள் தர முடிய ஜெபிக்கிறேன். அப்போ இங்கே எல்லோரும் உங்களுடைய கருத்து கொடுக்குறோம். ஆவியானவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. தகப்பனே நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய நாம மகிமைப்படும்படி, உங்களுடைய நாம மகிமைக்காக உமக்காக பிரோஜனமாக எதையாவது செய்ய, நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்கென்று செய்ய இந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் கிருபையை தாங்க, ஆசீர்வாதத்தை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளாஸுக்கு வந்து போவோம். அது நல்லது. ஸோ இப்பொழுதும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கலாம். நம்ம தில சிஸ்டர் ஷீலா இருக்கிறாங்க, அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கூட பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரங்களிலே ஒரு சில காரியங்களை குறித்து தியானித்தோம். அதில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லாம் தேவனை ஆராதிக்கிறதா இருக்கிறது, ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுப்பது தான் அப்படின்னு நமக்கு வேதத்திலே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை வாசித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒருவர் வந்து மோசஸ் ஆப்ரஹாம் அவங்க வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பரலோகத்தில் போய் 24 மணி நேரமும் 24x7 நம்ம எப்போவுமே வந்து தேவனை ஆராதித்து கொண்டு தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எல்லாவற்றையும் ஆராதனையின் ஒரு பகுதி என்று சொல்ல முடியும் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதில் அவங்க இன்னொரு காரியத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால், ப்ரேயர் இஸ் ஒன்லி அட் எர்த். ஜெபம் என்பது இந்த உலகத்தில் மாத்திரமே நாம் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையும் ஜெபமும் ஒரு ஆராதனை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஏன் இந்த அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஆராதனை என்று சொல்லும் பொழுது தொடக்க ஜெபம் முதல், ஆரம்ப ஜெபம் முதல் இறுதி ஜெபம் வரைக்கும் நாம் செய்கிற எல்லாமே ஆராதனையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே இருந்தாலும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே ஆராதனையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். அது வேதத்திலேயும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:31 நமக்கு அதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அப்போது இங்கே சொல்லப்படுகிறது, அதாவது பிரதர் அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் 24 மணி நேரமும் நம்ம தேவனை ஆராதிக்கத்தான் போகிறோம், அதாவது பாடல் பாடி கொண்டே இருக்க போகிறோம். இதை நீங்கள் பாடல் ஆராதனையை நடத்துகிற ஒருவர் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் ஒரு சில பிரசங்கியார்களும் கூட சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போது உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே நாம் அங்கே போய் 24 மணி நேரமும் இடைவிடாமல் பாடல் பாடிக்கொண்டே தான் இருக்க போகிறோமா? இந்த கருத்தை நாம் கேள்விப்படுகிறோம். அதற்கு நீங்களும் ஆம் அப்படித்தான் இருக்க போகிறோம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை வேற காரியமும் இருக்கலாம் அப்படின்றது போல் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கிறதா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்து மறுபடியும் நம்மை அழைத்து கொண்டு போகும் பொழுது நாம் அங்கே போய் செய்ய போகிறதான ஒரே காரியம் என்னவென்று சொன்னால் அவரை பாடல் பாடி துதித்து கொண்டே இருப்பது. நாம் அங்கே போய் பாடல் ஆராதனை மாத்திரம்தான் செய்ய போகிறோம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்காக நம்ம அப்போ 24 மணி நேரமும், அதாவது நாம் பரலோகத்திலே அல்லது தேவனோடு கூட இருக்க போகிறதான அந்த நித்திய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் பாடல் ஆராதனை தான் செய்து கொண்டு இருக்க போகிறோமா அப்படின்றதை யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? அப்படி யோசித்து பார்த்துருந்தீங்க, இல்லை நான் இன்ன வரைக்கும் யோசிக்கலைன்னா நீங்கள் யோசித்து பார்க்கலாம். அடுத்த வாரங்களில் கூட நீங்கள் அதற்கு ஆன்சர் பண்ணலாம். இல்லை நான் யோசித்து பார்த்துருக்கேன், நம்ம அங்கே போய் அதை தான் செய்ய போகிறோம், ஆமாம் அதுக்காக தான் நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அதையும் நாம் ஆம் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருக்கிறோம். வேதத்தையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த இசையையும் தெளிவாக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்ததாக இன்னொருவர் காட்வின் அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை நான் கடந்த வாரமே வாசித்தேன். அதற்கும் கூட உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனையில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த உறவை பொறுத்தது. ஆனால் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட தேவ மனிதன் அந்த பாடல் ஆராதனையை நடத்தும் பொழுது அதிலே அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அபிஷேகம்தான் எல்லாமே என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அபிஷேகம்தான் எல்லாமா என்று சொல்லி ஒரு கேள்வியும், அடுத்ததாக பிரசன்னம் என்பது என்ன என்று சொல்லி 2 கேள்விகள் அவருடைய அந்த பதிவிலிருந்து நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். பிரசன்னம் என்பது என்ன? நீங்களும் கூட பதில் சொல்லலாம். பிரசன்னம் என்பது என்ன? அபிஷேகம் என்பது என்ன? நாம் எல்லாரும் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஓகே, நானும் அந்த 2 கேள்வியாக தான் கேட்டிருந்தேன். பிரசன்னம் என்பது என்ன, அபிஷேகம் என்பது என்னன்னு. ஓகே, தேங்க்யூ. உங்கள் பதில் எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். அப்போது நம்ம அபிஷேகிக்கப்பட்ட மனிதர்கள், அதாவது மென் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்படின்ற காரியத்தில் தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஓகே, நம்ம எல்லாருமே
தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். தேவன் நமக்கு அதை தருகிறவராக இருக்கிறார். சிஸ்டர் சொன்னது உண்மைதான். அடுத்ததாக நம்ம தொடர்ந்து எபேசியர் நிருபத்திலையும் கூட வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போது நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, அவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அது ஒரு சில தரத்தாரை, அதாவது விசேஷமாக தீர்க்கதரிசிகள், ஆசாரியன், ராஜாக்கள், இவர்களைத்தான் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அபிஷேகம் செய்தார்கள். இந்த பணிக்கென்று அபிஷேகம் செய்கிறோம் என்று சொல்லி அபிஷேகம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே அந்த கேட்டகரியில் தான் வரோம். அதாவது நாம் எல்லாரும் ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருக்கிறோம். தேவன் நம் எல்லாரையும் அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் ஏதோ ஒருவர் அபிஷேகிக்கப்பட்டவர் நடத்தும்போது அல்ல, நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தை, அதாவது தேவன் நம்மோடு, நமக்குள்ளே, நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணர முடியும். ஆகையினாலே அபிஷேகம் என்பது எல்லாமே என்று சொல்ல முடியாது. கிறிஸ்து அவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கிறார். அவர்தான் நம்மை அபிஷேகிக்கிறவராகவும் இருக்கிறார். இதில் வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இதுலேயும் இப்போது இந்த லைவ்லையும் பதிவிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பதிவிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம 24 மணி நேரமும் தேவனை பாடித்தான் ஆராதித்து கொண்டிருக்க போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கு உங்களுக்கு பதில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடுங்கள். ஏன்னா நமக்கு நேரம் இப்பொழுது கடந்து விட்டது. அதற்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் வாசித்து விட்டு அதிலிருந்து ஒரு சில கேள்விகளை நான் கேட்கிறேன். அதையும் கூட யோசித்து அடுத்த வாரம் நம்ம அதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்தல் 22 1 5 வசனங்கள். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம பார்க்க முடிகிறது, 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். அப்போது அங்கே ஆரோக்கியம் அடையாமல் இருக்கிறதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றத யோசித்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இதையும் நம்ம யோசித்து பார்க்கலாம், தியானித்து பார்க்கலாம். 5ஆவதாக நம்ம பார்க்குறோம், 5ஆம் வசனத்தில் கடைசி பகுதி, அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அப்போது நம்ம எல்லாருக்கும் அங்கே போய் அந்த ஒரு வேளை மாத்திரம்தான் இருக்கிறதா, அல்லது வெவ்வேறு காரியங்கள் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் எவைகள் அப்படின்றத நம்ம தியானிப்போம். அடுத்த வாரங்களிலே அதை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலும் கூட பதிவிடலாம். நாம் அதை குறித்து தியானித்து தேவனுடைய நாமத்தை வருகிறதான நாட்களிலே மகிமைப்படுத்துவோம். ஓகே, ஸோ நிறையா இன்னைக்கு கேள்விகள் நிறையா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, தியானம் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேசி தியானித்து நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ அஜெண்டா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம கடந்த வாரத்தில் மியூசிக்கல் ஆல்ஃபபெட் பார்த்தோம், அப்புறம் ஷார்ப் அண்ட் ஃப்ளாட் பார்த்தோம், அப்புறம் ஸ்கேல், மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் பார்த்தோம். பிரதர் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. ஓகே, தேங்க்யூ. மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் பார்த்தோம், அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோம், அப்புறம் கார்டு இன்வர்ஷன், மேஜர் கார்டு பார்த்தோம். இன்றைக்கி மைனர் கார்டு இன்வர்ஷன். ஸோ இந்த கார்டு இன்வர்ஷன் கார்டு சேஞ்ச் ஆகிறதில்ல, சி மேஜர், அந்த சி மேஜரே அப்படியே இன்வெர்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அது எதுக்கு அப்படின்னா, இந்த சி மேஜர் கார்டை இந்த மாதிரி இன்வர்ஷன் வாசிக்கலாம், தப்பு இல்லை. நமக்கு ஈஸியாக வேறு கார்ட்லேருந்து மாற்றும் பொழுது இந்த சிஇஜி இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும் அப்படி இல்லை. ஸோ இன்வர்ஷன் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது, கார்டு நமக்கு சாங்கில் வாசிக்கும் பொழுது அது இன்வர்ஷன் ரொம்பவே நம்ம யூஸ் பண்ணலாம், டக்குன்னு மாற்றுறது. அது நம்ம சாங் போகிறப்ப தெரியும். ஓகே, ஸோ இப்போது மைனர் இன்வர்ஷன்.
ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம மேஜர் இன்வர்ஷன் பார்த்துருப்போம், அதே போல தான். ஓகே, ஸோ நம்ம மைனர் பார்க்கறதுக்கு முன்னாடி கார்ட்ஸ்னால் என்னன்றதை ஒரு பார்வை, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாம். ஸோ கார்டு என்பது என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்ஸ் அதில் வந்து ஒரே நேரத்தில் இசைக்கிறது, வாசிக்கிறது தான் கார்ட்ஸ் அப்படின்னும். இந்த கார்ட்ஸ் வந்து மியூசிக்கில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்னு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னா, வழக்கமாக ஒரு பாடலுடைய இணக்கத்தை உருவாக்குது அந்த கார்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நோட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மெலடி, மெல்லிசை அப்படின்னும், மெலடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு நோட்டாக வாசிக்கும் போது நல்ல ஒரு மெலடி நம்ம கேட்குது. கார்டு அப்படிங்கிறது ஹார்மனி. இது வந்து என்னென்னா ஒரு 3 நோட் 4 நோட் சேர்ந்து வாசிக்கிறது. அப்போ அந்த மெலடியும் ஹார்மோனியும் சேரும்பொழுது, நோட்ஸும் கார்ட்ஸும் சேரும்போது நல்ல ஒரு மியூசிக் வருது. இப்போ நம்ம ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் நோட்ஸும் கார்ட்ஸும் நம்ம போடுறோம். நீங்கள் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் மட்டும் வாசிங்க, அப்புறம் கார்ட்ஸ் மட்டும் வாசிங்க, அப்புறம் நோட்ஸும் கார்ட்ஸும், லெஃப்ட் ஹேண்டில் கார்ட்ஸு, ரைட் ஹேண்டில் நோட்ஸ் வாசிங்க. 3 கம்பேர் பண்ணுங்கள். எது ரொம்ப நல்ல ஒரு மியூசிக்காக இருக்குது அப்படின்னா, கார்டும் நோட்ஸும் சேர்ந்து வரும்பொழுது ஒரு நல்ல மியூசிக்காக இருக்குது. ஸோ அப்போ கார்டு ரொம்ப முக்கியமான எடுத்து வகிக்குது. அது இப்போது நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கில் தான் இந்த கார்டு பேட்டர்ன். ஆனால் இப்போ எல்லாருமே இன்டர்நேஷ்னல், உலகளாவிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் மியூசிக் வந்து என்ன கிராஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இது யூஸ் பண்ணுறதுனால சாங்ஸ்லேயும் நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை தான் எல்லாருமே ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் இப்போ நார்த் இந்தியாவில் இப்போ இங்கே அப்போ இந்த கர்நாடிக் இசைன்னு சொல்லுவோம், அதுபோல் ஹிந்துஸ்தானி, இது போல் இதுவும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அதுவும் சைட் பை சைடாக இருக்குது. ஆனால் மேஜரான போர்ஷன் வந்து இந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் வந்து இதை எடுத்துருச்சு. நம்ம சர்ச்சிலுமே அதனால தான் கார்ட்ஸ் தான் நான் பண்ணுறோம், ப்ளே பண்ணுறோம், நல்லாயிருக்கு அப்படின்றனால. ஓகே, அப்போ கார்டு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸை சேர்த்து ஒரே நேரத்தில் வாசிக்கிறது. 2 பார்த்தோம், மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ். போன வாரம் மேஜர் கார்டு இன்வர்ஷன் பார்த்தோம், இந்த வாரம் மைனர் கார்ட்ஸ் இன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ மைனர் கார்டு ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து கேள் பார்த்துருப்போம், கார்டு ஃபார்முலா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மேஜர் கார்டுக்கு பார்த்துருப்போம் 1 3 5ன்னு பார்த்துருப்போம். அதே தான் மைனர் கார்டுங்க ஃபார்முலா 1 3 5. ஆனால் அப்போ 1 3 5 1 3 5னா சேம் நோட் வருமானா? சேம் நோட் வராது. ஏன்னா மேஜர் கார்டில் 1 3 5னா மேஜர் ஸ்கேலில் 1 3 5. இப்போ மைனர் கார்டில் 1 3 5னா மைனர் ஸ்கேலில் 1 3 5. ஓகே, அப்போது அதுக்கு ஏற்றது போல் நோட் மாறும். இப்போ சி மைனர் கார்டா, சி மைனர் கார்டு, இதுக்கு வந்து நம்ம என்ன நோட்ஸ் வரும்? ஓகே, ஸோ இதுதான் சி மைனர் ஸ்கேல். சி டி இ ஃப்ளாட், எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட் சி, இதுதான் சி மைனர் ஸ்கேல். இப்போ 1 3 5 அப்படின்னு சொல்லும்போது சி இ ஃப்ளாட் ஜி. ஸோ அப்போது சி மைனர் கார்ட், ரூட் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சி இ ஃப்ளாட் ஜி. இப்போ மேஜர் நம்ம பார்த்துப்போம், மேஜர் கார்டுன்னா சி இ ஜி. ஓகேவா? ஸோ அப்போது சிஜி அப்படியே தான், ஃபஸ்ட்டும் 5ம் அப்படியே தான் இருக்குது. நடுவில் இருக்கிற அந்த தேர்ட் நோட் மட்டும் என்ன ஆகுது, செகண்ட் நோட் மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் வந்து குறையுது. அப்போது சிஇஜினா மேஜரு, சி இ ஃப்ளாட் ஜி ஆர் டி ஷார்ப், இ ஃப்ளாட் ஆர் டி ஷார்ப், இது வந்து மைனர். இப்போ மைனர் கார்டு, மைனர் ரூட் கார்டு அப்படின்னா சி இ ஃப்ளாட் ஜி. ஓகே, ஸோ இதே போல் தான் எல்லா கார்டுக்குமே வரும். ஜஸ்ட் அந்த நடுவில் இருக்க நோட்டு மட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறையும். முதல் நோட்டும் 5வது நோட்டும் அதே தான். ஸோ அப்போ சி மைனர் ரூட் கார்டு என்ன? சி இ ஃப்ளாட் ஜி. ஸோ ஃபிங்கர் நம்பர் ஏற்கனவே சொன்னது போல் ரூட் கார்டுக்கு இந்த நம்பர் தான் ஃபாலோ பண்ணணும். 1 2 3 இந்த ஃபிங்கர் நம்பர் தான் ஃபாலோ பண்ணணும். இன்வர்ஷனுக்கு நீங்கள் ஃபிங்கரை மாற்றிக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து. ஓகே, அதே போல் ரூட் கார்டு சி இ ஃப்ளாட் ஜி. ஸோ அதே நோட்ஸை அப்படியே நம்ம கீபோர்டில் பார்க்குறோம். சரியா? சி இ ஃப்ளாட் ஜி ஃபார்முலா 1 3 5. இந்த 1 3 5 அப்படிங்கிறது இந்த ஸ்கேலில் தான். ஸோ குழம்பி கூடாது, 1 3 5 ரெண்டுக்குமே 1 3 5 வருது அப்படின்னு. சி மேஜரில் 1 3 5னா அந்த ஸ்கேலில், மேஜர் ஸ்கேலில். சி மைனரில் 1 3 5னா இந்த ஸ்கேலில். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் மேலே பார்க்குறது ரூட் கார்டு, சி இ ஃப்ளாட் ஜிங்கிற ரூட் கார்டு. இந்த சி வந்து அடுத்த ஆக்டேவுக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா எப்படி ஃபார்மேட் வரும்? இ ஃப்ளாட்டு ஜி சி,
E flat, G, C தான் ஃபஸ்ட்டு இன்வர்ஷன். ஸோ செகண்ட் இன்வர்ஷன் சொல்லும் பொழுது சியும் பின்னாடி போயிடும், இ ஃப்ளாட்டும் பின்னாடி போயிடும். அப்போ ஜி சி இ ஃப்ளாட், ஜி சி இ ஃப்ளாட் தான் செகண்ட் இன்வர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வர்ஷன் என்ன, ரூட் கார்டு அப்படிங்கிறது சி இ ஃப்ளாட் ஜி அப்படிங்கிறது ரூட் கார்டு. ஃபஸ்ட் இன்வர்ஷன் இ ஃப்ளாட் ஜி சி, செகண்ட் இன்வர்ஷன் ஜி சி இ ஃப்ளாட். ஓகே, ஸோ இதில் 3 இருக்குது. ரூட் கார்டு சி இ ஃப்ளாட் ஜி, ஃபஸ்ட் இன்வர்ஷன் இ ஃப்ளாட் ஜி சி, செகண்ட் இன்வர்ஷன் ஜி சி இ ஃப்ளாட். இதுக்கு எக்ஸசைஸ் வாசிக்கிறது நம்ம மேஜருக்கு வாசித்த மாதிரியே தான் இதுக்கும் வாசிக்கணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனர் கார்டு பார்ப்போம். ஸோ டி மைனர் கார்டு இதோட ஃபார்முலா என்ன, அதே 1 3 5 தான். ஓகே, ஸோ டி மைனர் ஸ்கேல் டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி. ஸோ டி இ எஃப் ஜி ஏ பி ஃப்ளாட் சி டி, டி மைனர் ஸ்கேல். இதில் 1 3 5 தான் ஃபார்முலா. ஸோ 1 அப்படின்னு சொல்லும்பொழுது 1க்கு நேராக டி இருக்குது, 3 3க்கு மேலே எஃப், 5க்கு மேலே ஏ, அப்போ டி எஃப் ஏ. இதுதான் டி மைனர் கார்டு. ஸோ அப்போ டி மைனர் ரூட் கார்டு கூட சொல்லலாம், ரூட் கார்டு டி எஃப் ஏ. நோட் நம்பர் 1 3 5, ஃபிங்கர் நம்பர் 1 2 3. ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ டிஎஃப்ஏ அதுதான் டி மைனர் கார்டு, ரூட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இது அதே தான் கீபோர்டில் பார்க்குறோம், டிஎஃப்ஏ 1 3 5. நோட் நம்பர் 1 3 5ங்கிறது ஃபிங்கர் நம்பர் 1 2 3ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்வர்ஷன். ஸோ டிஎஃப்ஏ தான் ரூட் கார்டு, டி மைனர். ஃபஸ்ட் இன்வர்ஷன் என்ன ஆகும், இந்த டி வந்து அடுத்த ஆக்டேவுக்கு போயிடும், அப்போது எஃப்ஏடி அப்படின்னு வரும். ஸோ டி மைனரில் ஃபஸ்ட் இன்வர்ஷன் எஃப்ஏடி. அதே போல் செகண்ட் இன்வர்ஷன் ஏடிஎஃப், டியும் பின்னாடி போயிடும், எஃப் பின்னாடி போயிடும், அப்போ ஏடிஎஃப். ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் எஃப்ஏடி, செகண்ட் இன்வர்ஷன் ஏடிஎஃப். ஓகே, ஸோ அதே தான் 3 ரூட் கார்டு, ஃபஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோன்னா சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் மைனர். ஸோ ஃபார்முலா அதே தான் 1 3 5. இப்போ சி ஷார்ப் மைனரில் நம்ம 1 3 5 பார்க்குறோம். ஓகே, ஸோ சி ஷார்ப் மைனர் ஸ்கேல் சி ஷார்ப் டி ஷார்ப் இ, எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏ, பி ஷார்ப் சி, சி ஷார்ப். இதுதான் சி ஷார்ப் மைனர் ஸ்கேல். இதில் 1 3 5 அப்படின்னு சொல்லும்போது 1க்கு நேராக சி ஷார்ப், 3ல் இ இருக்குது, 5ல் ஜி ஷார்ப் இருக்குது. அப்போது சி ஷார்ப் மைனர் கார்டு, ரூட் கார்டு அப்படின்னா சி ஷார்ப் இ ஜி ஷார்ப். இது நோட் நம்பர் 1 3 5 ஃபார்முலா, ஃபிங்கர் நம்பர் 1 2 3. ஸோ அதான் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ ரூட் கார்டு சி ஷார்ப் இ ஜி ஷார்ப் கீபோர்டில் அப்படி இருக்கும். ஃபஸ்ட் இன்வர்ஷன் இ ஜி ஷார்ப் சி ஷார்ப், சி ஷார்ப் அப்படியே பின்னாடி போயிடும். செகண்ட் இன்வர்ஷன் சி ஷார்ப் பின்னாடி போயிடும், இ பின்னாடி போயிடும், அப்போ ஜி ஷார்ப் சி ஷார்ப் இ அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்வர்ஷன் செகண்ட் இன்வர்ஷன். எக்ஸசைஸ் நோட்ஸில் வந்து இந்த பிக்சர்லாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா. ஓகே, ஸோ அப்போது இன்னும் மீதி 9 மைனர் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ வித் இன்வர்ஷன் அதை ரைட்டிங்கில் எழுதி எப்போதும் போல் பர்சனலாக அனுப்பிடுங்க. அதே போல் இந்த கார்ட்ஸ் 12 மைனர் கார்ட்ஸும் இன்வர்ஷனோட ப்ளே பண்ணி குரூப்பில் வந்து வீடியோ அசைன்மெண்ட் வந்து போட்டுருங்க. ஓகே, ஸோ ஸ்கேல் அசைன்மெண்ட்டில் தான் சிலேருந்து பி வரைக்கும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் கார்டு வந்து 12மே வாசிக்கணும். ஓகே, ஸோ சியிலேருந்து பி வரைக்கும் சி சி ஷார்ப் டி டி ஷார்ப். ஸோ 12 மேஜர் இன்வர்ஷன் வாசிக்கணும், வாசிக்காதவங்க வாசிச்சு போடுங்க. அதே போல் 12 மைனர் கார்டு இன்வர்ஷன் வந்து வாசிக்கணும். ஸோ எழுதுறது எழுதி எனக்கு பர்சனலாக அனுப்பிடுங்க, வாசிக்கிறது வீடியோ எடுத்து எப்போதும் போல் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே
ஓகே. ஸோ இதில் வந்து இன்றைக்கி எடுத்த லெசனில் டவுட்ஸ் இருந்தால், இல்லை ஏற்கனவே எடுத்த லெசனில் டவுட்ஸ் இருந்தாலும் முதல்ல இன்றைக்கி லெசன் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் நம்ம வேறு கொஸ்டின்ஸ் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்கள் ஆண்டர்சன். சாங் பாடும்பொழுது கார்ட்ஸ் வாசிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம வந்து சாங் நோட்ஸை வந்து வாசிக்க மாட்டோம். வாசிக்கிறது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேணால் லைனுக்கு நடுவில் நம்ம சில ஃபில்லப் மாதிரி நோட்ஸ் வாசிக்கலாம். சாங் நோட்ஸ் இல்லை, வேறு மாதிரி ஃபில்லப் நோட்ஸ். ஆனால் கார்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஆமாம், கார்ட்ஸ் தான் வாசிப்பாங்க எல்லாருமே. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இப்போ கிட்டார், கீபோர்டு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கிட்டாரில் ஒருத்தர் கார்டு போடுவார், கீபோர்டில் ஒருத்தர் ஏதாவது ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஃபில்லப் வாசிப்பார், ஃப்ளூட்டில் அங்கங்கே நடுவில் வாசிப்பாங்க, இது போல் வாசிப்பாங்க. ஆனால் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா கார்டு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். கார்டு தான். வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்வர்ஷனுக்கு அப்படி கிடையாது. இன்வர்ஷன் வந்து என்னென்னா, இந்த சிஇ ஜியை நம்ம இஜிசின்னு பிடிக்கலாம், ஜிசிஇன்னு பிடிக்கலாம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும், இங்கே தான் பண்ண கிடையாது. ஏன்னா நோட்ஸ் அதே தானே. நமக்கு வந்து இப்போது இந்த சி பால் அந்த சி பிடிக்கிறப்ப இந்த சி கொஞ்சம் லோவாக இருக்கும், அடுத்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். மற்றபடி அந்த நோட்டில் சேஞ்ச் இல்லாதனால எங்கே வேணால் நமக்கு எது நமக்கு லிசனிங் எது நல்லா இருக்குதோ, ஸ்வீட்டாக இருக்குதோ நம்ம வாசிக்கலாம். ஸோ இதுதான் கிடையாது. we have major relative chords bro. அது அதே தான், வைஸ் வர்ஸா. இப்போ சி மேஜருக்கு ஏ மைனர் ரிலேட்டிவ் மைனர், ஏ மைனருக்கு சி மேஜர் ரிலேட்டிவ் மேஜர். அதுக்குன்னு தனியாக வேறு கிடையாது. வைஸ் வர்ஸான்னு சொல்லுவோம். இதுக்கு இதுன்னா அப்போ இதுக்கு இது, அதை போல் தான் மேட்ச் பண்ணுற மாதிரி. இப்போ டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர், அப்போ பி மைனருடைய ரிலேட்டிவ் மேஜர் டி மேஜர். அதனால் அதே சார்ட்டு தான். நீங்கள் வேறு ஒரு சார்ட், அதே சார்ட்லேயே நீங்கள் எப்படி இருந்து பார்த்துக்க வேண்டியது தான். சொல்லுங்கள் அன்பு ஜபான், ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. கொஸ்டின்ஸ் இருக்கா கேளுங்க. கார்டு வந்து எதை பேஸ் பண்ணினா, சாங் நோட்ஸை பேஸ் பண்ணி தான் கார்டு. கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது. கார்டு வந்து என்னென்னா, சாங் நோட்ஸ் என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம கார்டு வாசிக்க முடியும். கார்டில் சின்ன சின்ன சேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ இந்த கார்டுக்கு பதிலாக வேறு கார்டு கொடுக்கலாமா, அப்படி ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாமே ஒழிய, கார்டு அப்படிங்கிறது பாட்டோடைய நோட்ஸை வச்சு தான். இப்போது ஒரு பாட்டுக்கு சிடிஎஃப்ஜி நோட்ஸ் எழுதுவோம்ல, அந்த ஸ்கேலில் இருக்க நோட்ஸ் எழுதுவோம், அப்புறம் தான் கார்டு அப்ளை பண்ணும். ஸோ நோட்ஸை வச்சு தான் கார்டு. இப்போ அந்த ஒரு பாட்டில் இப்போ சி மேஜர் இருக்கா, சிடிஇ, இப்போ இ வருது ஒரு இடத்துல, இ ரொம்ப நேரம் நிற்கிது, அங்கே லெஃப்ட் ஹேண்டில் கார்டு வாசிக்கணும், அங்கே சி மேஜர் வாசிக்கலாம், இல்லை ஏ மைனர் வாசிக்கலாம். இந்த ரைட் ஹேண்டில் இ நோட் இருக்கா, அப்போ இ வர கார்டு, அந்த கார்டில் அதாவது பேட்டர்ன் ப்ரோக்ரஷன், கார்டு ப்ரோக்ரஷன். இப்போ சி மேஜரில் என்னென்ன வருமோ அந்த கார்டில் இ இருக்கணும். அப்போ இந்த பாட்டோடைய நோட்ஸை வச்சு தான் கார்ட்ஸ். ஸோ அப்போ கார்டு வந்து அந்த நோட்ஸை பேஸ் பண்ணி தான். அது நம்ம நெக்ஸ்ட்டு கார்டு ப்ரோக்ரஷன் போகிறப்ப தெரியும், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே ஓகே. கேளுங்க கிறிஸ்டோஃபர் ஜான்சன் கேளுங்க. கார்ட்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இப்போ ஸ்கேல்ஸ் நோட்ஸ் இருக்குல்ல, அதையும் பண்ண முடியாது. ஏன்னா சிடிஎஃப்ஜி எஃப் ஷார்ப் எல்லாம் ஒரு எஃப் ஷார்ப் வந்து டியில் மட்டும்தான் வரும்னு இல்லை, வேறு ஸ்கேல்லையும் வரும். இப்போ டியில் 2ஆவதாக வரும், வேறு இதில் 3ஆவதாக வரும். அதனால் கஷ்டம். ஸோ மனப்பாடம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், நிறையா வாசிக்கணும். இப்போ டெய்லி நீங்கள் ஏஞ்சி எல்லா மேஜர் ஸ்கேலும் மைனர் ஸ்கேலும் காலைல ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை, மேபி 15 மினிட்ஸ் ஆகலாம். அப்படி ஒரு ரெகுலராக ஒரு 15 டேஸ் இல்லை 20 டேஸ் வாசித்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டார் வரும். அதே போல் தான் இப்போ கார்ட்ஸ் கொஞ்சம் கற்றுட்டதுக்கப்புறம் கார்டு ப்ரோக்ரஷன் என்னென்ன கார்டெலாம் ஒரு பாட்டுக்கு வரும், இதெல்லாம் இது முதல்ல கற்றுக்கிட்டு அப்புறம் நிறையா பாட்டு எடுத்து நம்மளே பர்சனலாக வீட்டில் இருக்கிற டைம் கொஞ்சம் ஒதுக்கி வாசித்து, இல்லை யாராவது பாடம் இருந்தாங்கன்னா பாடங்களை பாட வச்சு நிறையா வாசிக்கணும். அப்போ லைவாக வாசிக்கிறப்போ இப்போ சர்ச்சில் லைவாக பாடுறப்போ என்ன பண்ணோம், ஒன் டைம் தான் பாடுவோம் ஒரு பாட்டை. அதிகபட்சமாக ஒரு ஸ்டான்ஸாக ரிப்பீட் பண்ணலாம். ஆனால் நம்ம லேர்னிங் என்ன பண்ணோம்னா, யாராவது பாடுறவங்க நம்ம கொஞ்சம் நல்லா பாடினோம்னா எத்தனை தடவை பாட முடியுமோ அத்தனை தடவை பாடிட்டு என்னென்ன வேரியேஷன் பண்ணலாம், என்னென்ன கார்டு இங்கே அப்ளை பண்ணலாம்,
கார்டு கற்றுறதுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைவில் வாசிக்கிறப்போ இந்த சி மேஜரா, இந்த நோட்டா, இதுக்கு இதெல்லாம் வரும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிளிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ளே பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். உட்காந்து மனப்பாடம் பண்ணோம் மைண்டில் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நிற்காது. ரொம்ப கஷ்டம். அதான் நான் ஏற்கனவே சொன்னதான், இன்வெர்ஷன் அப்படிங்கிறது நம்ம இஷ்டம் தான். இப்போ எனக்கு சிஇஜி இப்போ பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் இன்வெர்ஷன் இஜிசி, எனக்கு இஜிசி நல்லா இருக்க மாதிரி இருக்கா, அப்போ நான் இஜிசி பிடிப்பேன், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு இஜிசி நல்லா இல்லைங்க, இந்த சி கொஞ்சம் ஹையாக இருக்குது, எனக்கு வந்து சிஇஜி பிடிக்கிறது தான் நல்லா இருக்குது, தாராளமாக பிடிச்சிக்கலாம். இட்ஸ் அப் டு ப்ளே பண்ணுறவங்களை பொறுத்து தான், அந்த எப்படி லிசன் எல்லாம் இருக்கோ அதுதான். ஸோ இதுதான் பண்ணுன்றது வந்து கிடையாது. ஓகே ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த லெசனில்? இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்ததில்லை? அஜித் குமார், நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் கை கீழே போடுங்க. ரெண்டையுமே ட்ரை பண்ணுங்கள். ஏன் 1 to 3 சொல்கிறேன்னா, இப்போது பிகினருக்கு நம்ம மேஜர் மட்டுமே பாட்டுக்கு வாசிச்சிடலாம். இப்போ நம்ம மேலே போக போக இப்போ மைனர் செவன்த்துனா இங்கே 4 நோட் பிடிக்கணும். சி ஆட் 9 அந்த மாதிரிலாம் இருக்குது. சி ஆட் 9 வரும் பொழுது 4 வருமா? ஆமாம், 4 வரும். இன்னும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது 5 ஃபிங்கருமே நம்ம கார்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிறோமோ நல்ல. ஸோ ரொம்ப பெயின் ஆகுனா கொஞ்சம் கேப் விட்டு கூட வாசிங்க, ஒன்றும் இதுக்காக தான் நான் சொல்கிறது வழியே. ஸோ அதனால் விட்டுறாதீங்க, அதையும் வாசிங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணும்பொழுது இந்த என்ன சொல்கிறது, இந்த நர்வ்ஸ் எல்லாம் நம்ம எல்லா மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ க்ரிப்பாக தான் இருக்கும். நமக்கு வாசிக்க தான் அந்த நரம்பு விரிவடைகிறப்போ வலிக்கும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி ஃபிங்கர் தான், ரொம்ப நீளமான ஃபிங்கர்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு கார்டு வாசிக்கும் பொழுது இந்த இடம் சுண்டி வரலேருந்து அப்படியே இழுக்கும், இது வரைக்கும் இழுத்துரும். ஆமாம். ஸோ என்னென்னா அந்த நரம்பு நம்ம யூஸ் பண்ணாதனால அது, ஆனால் ஃப்ளெக்சிபிள் நிறைய வாசி ஃப்ளெக்சிபிள் ஆனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரொம்ப பெயினாக இருந்தால் கொஞ்சம் கேப் விட்டு வாசிக்குவாங்க. ஆனால் மைண்டில் வச்சுக்குவாங்க, இது இருக்குன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஃபிங்கர் வேணும், அதுக்காக தான் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்? இப்போ தான் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. பார்த்து எத்தனை 8 கிளாஸ் ஆரம்பிச்ச அப்புறமா. I found out the card for a song. என்ன கொஸ்டின்? பாட்டுக்கு எப்படி கார்ட்ஸ் கண்டுபிடிக்கிறீன்னு கேட்குறீங்களா? பிரதர், விச் லைக் வி ஃபவுண்ட் அவுட் த கார்ட் ஃபார் சாங். எனக்கு சரியாக புரியல. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப அந்த கொஸ்டினை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். கார்டு ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பாட்டுக்கு எப்படி கார்டு கண்டுபிடிக்கிறது, எந்த கார்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு நோட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், கார்டு கண்டுபிடிக்கிறது இல்லை. திரும்ப சொல்கிறேன், ஒரு பாட்டுக்கு நம்ம ஸ்வரங்கள் சொல்லுவோம்ல, அப்போ நோட்ஸ் கூட கொடுப்பேன், சிடிஎஃப்ஜி மேலே எழுதுவோம்ல, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சவுண்டையும் லிசன் பண்ணி எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி எழுதணும். அதை எழுதிட்டு அதுக்கு ஏற்றாப்புல கார்ட்ஸு என்ன வேணால் வாசிக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து சி மேஜர் ஒரு இடத்துல வாசிக்கிறார், சரிங்களா, ஒரு பாட்டுக்கு சி மேஜர் வாசிச்சிருக்கிறாரு, போயிருக்கு. இப்போ நம்மளும் அந்த இடத்துல சி மேஜர் தான் வாசிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இப்போ பாட்டில் சி மேஜர் வாசிச்சிருக்கிற அந்த இடத்துல நம்மளும் வாசித்தா அதுக்கும் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் வெர்ஷனை கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி வேணால் வாசிக்கலாம் மொழியே. ஒரு இடத்துல ஒருத்தர் ஏ மைனர் வாசிச்சிருக்கிறாருன்னு நம்மளும் இந்த ஏ மைனர் தான் அந்த இடத்துல வாசிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆல்டர்னேட்டிவ் கார்ட்ஸு நிறையா இருக்குது. அது செட் ஆகிற கார்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், மாற்றி ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நோட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நோட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதற்கு ஏற்றாற்போல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு அப்ளை பண்ணோம். அதனால தான் கார்டு ஃபைண்டிங்கில் கார்டு அப்ளைங் த கார்ட்ஸ். அதே போல் தான் கார்டு இன்னும் நல்லா வாசிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கார்டு இம்ப்ரூவைசேஷன் வாங்க, அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா வாசிக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையே, கண்டுபிடிக்கிறது இல்லை. ஆனால் சாங்குடைய நோட்ஸ்னு சொல்லும்போது நம்ம கண்டுபிடிக்கணும், அது இம்ப்ரூவைஸில் கண்டுபிடிக்கணும். அந்த நோட்ஸ்னால் இங்கே ஈனா ஈ தான், நம்ம வேறு ஈலாம் அங்கே மாற்ற முடியாது. சாங் நோட்ஸில் இருக்க டியூன், அந்த டியூனில் வர நோட்ஸ். கார்டு அப்படி நம்ம ஆல்டர்னேட்டிவாக வாசிக்கலாம். ஸோ அப்போ பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிக்கணும், நோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கார்டு அப்ளை பண்ணணும். நம்ம இன்னும் ஒரு மேபி ஒரு 3-4-5 கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு நம்ம அதை பார்ப்போம்.
கேளுங்க பிரதர் ஆண்டர்சன். ரிதம் டைப்பில் வாசிக்கலாம், சாங்கை பொறுத்தது தான். அதிகபட்சமாக வந்து நமக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பீட் சாங் இல்லை நார்மல் ஸ்பீட் சாங், ஓவர் ஸ்பீட் சாங் எல்லாத்துலேயுமே ரிதம் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் அந்த டெம்போ வந்து அந்த ரிதம் வந்து என்ன பண்ணோம், கிரிப்பில் வைக்கும் சாங்கை வந்து. ரொம்ப ஸ்லோவாக பாடுறாங்க, ஒரு ஸ்லோ சாங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லோ சாங் அப்படின்றப்போ வந்து அந்த வார்த்தையெல்லாம் இழுத்துட்டு போகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியாது, ரிதம்லாம் நம்ம வாசிக்க முடியாது. அப்போது வந்து ஜஸ்ட் பஞ்சிங் மாதிரி ஒரு பாருக்கு ஒரு கார்டு மட்டும் எப்படி ஒன்றுக்கு மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் ரிதம் நல்லது. கீபோர்டில் நம்ம கொஞ்சம் வாசிக்கிறது கஷ்டம் தான், ஏன்னா கிட்டாரில் ரிதம் வாசிக்கிற வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கீபோர்டில் அந்த ரிதம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நமக்கு அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டுங்க லேர்னிங் தான். நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தியரி வந்து நமக்கு கீபோர்டில் ரொம்ப கம்மி தான். 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஒரு கிளாஸ் கடை எடுத்துகிட்டு போயிடலாம். போய் பார்த்துட்டு இந்த 12 ஸ்கேல் பார்த்தோம், ஒரு ஸ்கேலில் கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி 12 ஈஸியாக எழுதிடலாம் நம்மளே. ஆனால் அதை உட்காந்து ஒரு பாட்டுக்கும் எல்லா ஸ்கேலையும் வாசித்து சி மேஜரில் என்ன வருது, டி மேஜர், அப்படி டி மேஜர் அதே பாட்டை வாசித்தா எப்படி கார்டு மாறுது, இது நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதான். நம்ம வாசிக்கிறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஸ்கேலில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வாசிக்கலாம். ஜி மேஜரை டி மேஜர்லேயும் வாசிக்கலாம், பிரச்சனை. இப்போ ஒருத்தர் பாடுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து கஷ்டம், ஏன்னா வோக்கல் ரேஞ்சு ரொம்ப ஹை லோவாக போகும். ஸோ ரொம்ப லோவாக போனாலும் வாய்ஸ் வெளியே வராது, ரொம்ப ஹையாக போனாலும் ஹை பிச் பாட முடியாது. அப்போ ஒருத்தவங்க பாடுறாங்க அப்படின்னா அவங்க மேபி ஒரு ஸ்கேல் இறக்கலாம், 1 இல்லை 1.5 அந்த மாதிரி இருக்கலாம், பாடுறவங்கள பொறுத்து தான். அதுவும் அது மாற்றும் போது அதுக்கேற்றாப்புல மாறிக்கும். இப்போ ஜி மேஜர்லேருந்து எஃப்க்கு மாறுறோம் அப்படின்னா ஒரு ஜிலேருந்து ஜி ஃப்ளாட்டு எஃப் ஒரு ஹோல் ஸ்டெப், அப்போ எல்லா நோட்ஸும் கார்ட்ஸுமே ஒரு ஹோல் ஸ்டெப் குறைஞ்சிரும். ஸோ அந்த போல் பேட்டர்னில் தான். ஓகே, வேறு யாருக்காவது கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். அசைன்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சிருங்க, ஏன்னா அடுத்து கிளாஸ் நம்ம கார்டு ப்ரொக்ரெஷனில் நிறையா கார்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் டைம் கொஞ்சம் வேணும். அதனால் இந்த வாரம் அடுத்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே இது வரைக்கும் இருக்க பெண்டிங் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ அடுத்து இன்னும் 2 கிளாஸ் இருக்கும், மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன், மைனர் கார்டு ப்ரோக்ரஷன், 2 கிளாஸ். அடுத்து 3ஆவது கிளாஸே நம்ம அதோட தியரி முடிஞ்சிடும். சாங் நோட்ஸ் எப்படி வந்து ஒரு சிலபிள் பிரிக்கிறது. இப்போ நம்ம சாங் நோட்ஸ் போடுவேன் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையாக பிரிச்சிருப்பேன். இப்போ கர்த்தர் நல்லவர்னா கர்த்தர், நல் ஸ்பேஸ் விட்டு ல ஸ்பேஸ் விட்டு வர். ஸோ இந்த மாதிரி பிரித்து மேலே நோட்ஸ் எழுதியிருப்பேன். அப்போ இந்த சிலபிளை வந்து எப்படி பிரிக்கிறது, ஸோ நம்ம ஆரம்பிச்சிடும். ஸோ சாங்ஸ் ஆரம்பிச்சிடும், அப்புறம் எப்படி நோட்ஸ் இதில் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அசைன்மெண்ட்ஸ் பண்ணாதவங்க பண்ணி அனுப்பிடுங்க. வேறு எதாவது டவுட்ஸ்னாலும் இந்த லெசனை குறித்து எதனா டவுட்ஸ்னாலும், சப்போஸ் அப்புறம் உங்களுக்கு வேணுனாலும் குரூப்பில் நீங்கள் எப்போ வேணாலுமே கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, ஸோ அதே போல் எக்ஸசைஸ் நீங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணும்பொழுது வேறு மாதிரி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள். லெசன் எடுக்கிறப்பையும் சரி, பவர் பாயிண்ட் நான் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சொல்லாமல் விட்றாதீங்க, நீ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் நல்லதுன்னா கண்டிப்பாக நான் எடுத்துக்குவேன், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுமே நிறையா அந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தாங்க, சில விஷயம் நான் பண்ணியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம எதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிலாம் விட்றாதீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், எதனாலும் ஷேர் பண்ணு. ஓகே, நம்ம ஜெபித்து நம்ம வந்து நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கணும். அப்பா, அந்த புதிய வருடத்தில் கூட நாங்களை கடந்து வரும்படியாக கிருபை செய்திருக்கிறீங்க. எங்களுடைய காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நாங்களப்பா போன வருஷம் பார்த்து எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் இல்லை ஆண்டவரே, வயதானவங்க மாத்திரம் இல்லை, வயது கம்மியாக இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் மரித்து போனாங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கும்போது நீ கிருபை செய்திருக்கிறீர். அப்பா, அது நீங்கள் தந்த ஈவு, நீர் தந்த இந்த ஜீவனை நாங்கள் அப்பா எங்கள் இஷ்டப்படி நாங்கள் வாழாதபடி
நீர் பிரியப்படுகிறபடி உமக்கு சித்தமானதை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் கற்றுக்கொள்ள நிற்கால அநேகம் உண்டு. எங்களோடு கூட இருந்து வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தந்து நிறைவாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன்.